ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹெல்த்தியான ஆலு பரோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். மறக்காமல் அன்னமாகாரம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சூடு பண்ணி சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம இந்த மாதிரி மாவு எடுத்து பிடிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பத்தலைன்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் கூட நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கும்போது நம்மளுக்கு பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வருங்க. அதனால் பார்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவி வச்சிடலாம். இதை வந்து 1 ஹவர் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாங்க. நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லா சாஃப்டாயிரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் நல்லா புரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 பரோட்டா கிடைக்குங்க. இது வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். நீங்கள் சின்னதாக இது பண்ணிங்கன்னா இன்னொரு பரோட்டா வந்து சேர்த்து கிடைக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் 2-3 நிமிஷம் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சி எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவில் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணுனாலும் எண்ணெய் தடவி தேய்ச்சிக்கலாம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நம்ம உருளைக்கிழங்கு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். நல்லா வெளி வராத மாதிரி அமர்த்தி மடிச்சுக்கோங்க. ஓரங்கள்லாம் நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூரணம் வந்து எல்லா பக்கம் ஒரே மாதிரி கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம சமனாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதிக டைமெல்லாம் எடுக்காதுங்க. நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வேகிற டைம் மட்டும்தான் வேணும். மற்றபடிக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தோசை தவா சூடாயிருச்சுங்க. நம்ம வந்து இதை போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் 2-3 ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் அதிகமாக சேர்த்த மாட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூனாக நம்ம வந்து திருப்பி விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.